ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி சிக்கன் மட்டன் வறுவலுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் மீல் மேக்கர் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு குறைவான நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம். இது செய்யறதுக்கு பவுலில் தண்ணி சூடு பண்ண வச்சுருங்க. சுடு தண்ணியில் 2 கப்பு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். சுடு தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு பச்சை தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணியை எடுத்து வச்சிடலாம். மசாலா பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம பவுடரை அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகோட காரம் இருக்கும், அதனால காஷ்மீரி சில்லி பவுடர் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 2 கப்பு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற பவுடரை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுருங்க. மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து எடுத்துட்டோம்னா டேஸ்டியான மீல் மேக்கர் சுக்கா ரெடி. இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கொத்தமல்லி தூவிக்கலாம். சாதம், பூரி, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். டேஸ்டி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.